நீ நன்மை செய்யாதிருந்தால், அப்படி செய்யலைன்னா ஜாக்கிரதையாரு, பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். பாவத்தை எப்படி வர்ணிக்கிறாரு கர்த்தர்? வாசப்படியில் படுத்திருக்கிற ஒரு காட்டு மிருகத்தை போல வர்ணிக்கிறாரு. ஒரு காட்டு மிருகம் உங்கள் வாசப்படியில் படுத்திருந்தா அப்படி இருக்கும். ஒரு சிங்கமோ புலியோ உங்கள் வாசப்படியில் படுத்து உருன்னு இருந்ததுன்னு அப்படியே இருக்கும். எந்த நேரமும் பிச்சு பீராண்டி கடிச்சு திங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி இருந்தால் அப்படி இருக்கும். அப்படி வர்ணிக்கிறார். பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். அந்த பாவத்தை அவன்னு சொல்றார். ஏன்னா அதுக்கு பின்னால் பிசாசு இருக்கிறான். அவனுடைய ஆசை உன்னை பற்றி, அவன் உன் மேல ஆசைப்படுறான், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். அப்ப அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும்னு சொல்றாரு. அதாவது பிசாசானவன் அந்த பாவத்தின் பின்னால் இருந்து கொண்டு இவன் மேல, காயின் மேல ஆசைப்படுறான். எந்த விதத்தில் ஆசைப்படுறான்? அந்த லைனை பார்த்தீங்கன்னா, அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாயின்னு இருக்கு இல்லையா? 3:16 பாருங்க. உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான். ரெண்டும் கன்ஸ்ட்ரக்ஷன் சேமா இருக்குது. ரெண்டும் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, சென்டென்ஸ் சேம். இதை வேத வல்லுநர் எல்லாம் சொன்னாங்க, இது ஒரு லிட்டரரி டிவைஸ்னா எழுதப்பட்ட விதத்தை வேணும்னு அப்படி எழுதுறாங்க. ஏன்னா இதை புரிஞ்சுக்கிட்டா அதை புரிஞ்சுக்கலாங்கிற மாதிரி அவங்களே ஒரு க்ளூ கொடுக்குறாங்க. அங்கே உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும்னு சொல்றதுனுடைய அர்த்தம் புரியணும்னா, அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும் நீங்க சொல்லியிருக்க காயினுக்கு, அதை புரிஞ்சுக்கிட்டா இதை புரிஞ்சுக்கலாம். அதனால தான் ஒரே மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் அந்த காலத்து பழக்கம், அது லிட்டரரி டிவைஸ்னுவாங்க. அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ரெண்டும் ஒரே மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்குது. அங்கே அவன் உன்னை ஆண்டு கொள்வான் இருக்கிறது, நீ இவனை ஆண்டு கொள்ளுன்னு சொல்லுது. சரி, அப்போ என்ன ஆசை? அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும்னு சொல்லியிருக்க காயினுக்கு என்ன மாதிரி ஆசை? பிசாசு எதை ஆசைப்படுறான்? இவனுக்குள்ள வந்து இவனுடைய மனதை ஆக்கிரமித்து, இவனுடைய எண்ணங்களை ஆக்கிரமித்து, அதை டோட்டலாக கெடுத்து, கோபத்தை உண்டாக்கி, எரிச்சலை உண்டாக்கி, கொலை வெறியை உண்டாக்கி, செய்யத்தகாத குற்றத்தை செய்யும்படியாக அவனை தூண்டும்படியாக ஆசைப்படுகிறான். இவனுடைய பொழப்பையே கெடுக்கிறதுக்காக, இவனுடைய எதிர்காலத்தையே நாசமாக்குறதுக்காக, இவனை கெடுத்து குட்டிச்சவராக்குறதுக்காக அவன் ஒரு நாடோடி மாதிரி தெரிய வேண்டியதாகிடுச்சு. பிறகு அப்படிப்பட்டவனாய் இவனை ஒன்றுலாதவன் ஆக்குறதுக்காக, அதான் பாருங்க பிசாசானவன் அப்படிதான் பாருங்க, திருட கொல்ல அப்படி வர்றான்னு வேதவசனம் சொல்லுது. அழிக்க வருகிறான் அவன். அதான் பிசாசுடைய வேலை.